இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். விசேஷமாக தாளக்குடி அவர் சொன்னார், தம்பி அது எந்த பகுதியும் தெரியாது, நாகர்கோவில் கொஞ்சம் முன்னால் உள்ளே போன்னு சொன்னாங்க. பார்த்தா நாங்கள் வர்ற பகுதி தான் ஆரோவில் மொழியில் பெத்தேல் ஆசிரமம்னு சொல்லி எங்கள் அமலபாய் சன்னியாசி அம்மா இருக்க வரைக்கும் நாங்கள் வருவேன். இப்போ அவங்க இல்லை, இருக்க வரைக்கும் அந்த பக்கம் வருவேன். அதனால வழி எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால் பார்க்கும்போது ரொம்ப பழமையான ஆலயம், மக்களும் பழமையான மக்கள் தான். எல்லோரும் வசதி கோடீஸ்வரங்க கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க, அன்றாட வேலை செய்து சாப்பிடுவீங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷம். கர்த்தர்களோடு இருக்கார். அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் சரி நான் கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணும், கடவுள் மகிமையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தோடு கடந்து போகும்போது யாரும் ஒன்றும் எடுத்து செல்ல முடியாது. வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு சுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தமாக வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. எந்த பாடு வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி ஆண்டவர் மாற்றி போடுவார். வசதியான வாழ்க்கையில் ஆண்டவர் உதவி செய்கிறதில்லை, ஏழைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் உதவி செய்வார். ஏழு கண்ணீரை தான் ஆண்டவர் பார்ப்பார். ஏன்னா அவங்க தான் முழு இருதயத்தோட உண்மையை ஆண்டவர் தேடுவாங்க, கடவுள் சாட்சியாக இருப்பாங்க, மகிமையாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆண்டு கடவுளுக்கு. அதனால் நம்ம ஏழையாக இருக்கமே, அப்படி இருக்க ஒன்று நினைக்கவே வேண்டாம். ஒன்று இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தரோட வாழக்கூடிய இருதயமாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி எப்படிப்பட்ட பெரிய மனுஷர்லாம் எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு சாட்சியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளோட இருக்கார். தேவனே நான் பூமதண்டையில் மாலை வேலைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அடியானதில் கொண்டு வந்த பெரிய கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொரு விசேஷித்த கரங்கொண்டு வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரங்கொடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களை அவரை மீண்டும் நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். வந்த உடனே சர்ச்சை தான் பார்த்தேன், மேலே ஓட்ட பார்த்தேன். பழமையாக இந்த
பழமையான வீடு, பழமையான ஆலயம், ஆண்டவர் விரும்புகிற இடம், ஸ்தலம். என்ன தொழில் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களால் ஒன்றும் பழகலை, என்ன தொழில் செய்ய தெரியாது, எல்லாம் நல்லா இருக்கீங்க, அவ்வளோதான். வாழ்க்கையில் பணம் இல்லை, உங்கள் இருதயம் நல்லா பெருசாக நல்லா இருக்குது, எல்லோரும் நேசிக்கக்கூடிய இருதயம், எல்லோரும் பற்றிக்கொள்ளக்கூடிய இருதயம் ஆண்டு தந்திருக்கார். அந்த கிருபைகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். எனக்கு கூட முந்தின நாள் தான் 75 வயசு முடிஞ்சு 76 வயசு ஸ்டார்டிங். சென்னையில் எங்களுக்கு ஒரு பெரிய விழா நடத்தினாங்க, பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விழா நடத்தி நிறையா ஆர்ப்பாட்டமும் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பிள்ளைகள் சொன்ன ஒரே காரியம் என்னென்னா, இனிமேல் நீங்கள் ரொம்ப அலையக்கூடாது, வாழ்ந்து போதும், அலைஞ்சது போதும், கஷ்டப்பட்டது போதும், நீங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், காலை இப்போ சில ஜனங்கள் வழி நடத்தி கொண்டு வரும்போது வேதத்தில் வாசிக்கும், எல்லாம் வழி எடுத்து கொண்டு வருவாங்க. யோசுவா காலத்தில் யோசுவா 14 வாசிக்கும்போது காலைப்பு கேட்பார், மோசைகிட்ட கேட்பார், ஆண்டவர் கால்மதிக்கும் தேசத்தை தருவேன்னு சொன்னார், தந்திருக்கிறாரு. ஆண்டவர் வாக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆச்சு. இப்போ எனக்கு 85 வயசு ஆகுது. நான் அதே பலத்தோடு இருக்கேன், அதே பல சௌகரியத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது இடத்தை கேட்டார். சந்தோஷமாக கொடுத்தாங்க காலைப்புக்கு. ஏன்னா காலைப்பு தான் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடை என்ன வாசிக்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது நல்ல சுற்றி பார்க்க போதில்ல காலைப்பு ஒரு ஆள். காலைப்பு தான் நல்ல செய்தின்னு சொன்னார். நல்ல செய்தினா நல்ல தேசம், அருமையான தேசம்னு சொல்லி சாட்சி கொடுத்தார். அது கடவுள் ரொம்ப பிரியமாக இருந்தது. நிறைய பேர் சொல்லலை, 2 பேர் தான், காலைப்பும் சொன்னார், யோசுவா சொன்னார், வேறு யாரும் சொல்லலை. அதே கிருபை தான் நான் நினச்சி பார்த்தேன். பிள்ளைகள் இப்போவுமே நம்மளுக்கு இருக்க சொல்கிறாங்களே, இன்னும் ஓட வேண்டிய காலங்கள் எவ்வளோ இருக்குது. திருச்சபைகள் எத்தனையோ கட்டப்படணும், திருச்சபைகள் வளர்க்கப்படணும். ஒரு பாரம் இருதயத்தில் உண்டு, எப்பவும் உண்டு. ஏன்னா கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லை, அதுதான் ரொம்ப வேதனை. கிறிஸ்தவ மக்கள் நல்லா இருக்காங்க, ஊழியக்காரங்க தலைவர்கள்லாம் நல்லா இல்லை. ஏன் கேட்டால் துட்டு சம்பாதிக்கணும், காசு அடிக்கணும், இதைத்தான் நினச்சி வரங்களுடைய திருச்சபை வாழணும் வளரணுங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இல்லை, ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. அதான் எனக்கு 2 நாளாக நேற்றுலாம் ஒரே பாரம், இன்றைக்கெலாம் ஒரே பாரம். ஒரு ஐயா சொன்னார், என்னை பார்த்து இன்றைக்கி என்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தார் மத்தியானம் 2 மணி சென்னையில். என்னை பார்த்து சொன்னார், பிரதர் நீங்கள் முகம் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, ஏன் அதை பற்றி யோசிக்கிங்க? ஆண்டு ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு திருச்சபை யாரையும் ஏமாற்ற முடியாது, ஏமாத்துறே ஏமாந்து போவான். உங்கள் வாழ்க்கை உண்மையாக இருந்தா அது வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் ரொம்ப வேதனை. ஏன் வேதனைனா, ஒரு மக்கள் வட இந்தியாவிலெல்லாம் மக்களுக்கு ஃப்ரீயாக ஆண்டரை தொழுது கொள்ள முடியலை, ரொம்ப தொழுது கொள்ள முடியலை. பிடிச்சி உள்ள போட்டுறதாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் ஒருவேளை மக்கள்கிட்ட பாலிசியாக பேசலாம், ஆனால் உள்ளதான இருதயத்தில் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றினா படிச்சிருவாங்க, அறிவு வந்துடும், தெளிவாகிடுவாங்க. தெளிவாகவே மக்கள் இருக்கக்கூடாது, அப்புறம் நம்ம அவங்க மேலே குதித்து போகலாங்க கூட எண்ணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம வேதனை. அது மற்ற காரணம், அதுக்கு காரணம் கிறிஸ்தவங்க வாழ்க்கை உண்மை இல்லை, ஜபம் இல்லை, ஆண்டவர் சமூகத்துக்கு காத்திருக்கிறது இல்லை, தெய்வத்துக்கு காத்திருந்து காரியம் செய்கிறது இல்லை. இதுதான் நம்ம வேதனை. நீ காத்திருந்து ஜபிக்கும்போது தான் எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நீ தனிப்பட்ட முறையில் ஒரு 2 முழங்காலையும் முடக்கி ஆண்டு நோக்கி பார்க்கும் போதுன்னா ஆண்டவனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தானியேல் 6 எடுத்து பார்க்கும்போது மேலே எவ்வளோ குறை சொன்னாங்க, எவ்வளோ காரியம் செய்தாங்க. இன்னும் அவன் ஒன்றுக்கும் கவலைப்படலை. ஏன் கவலைப்படலைன்னா, அவன் ஆண்டவர் சார்ந்து வாழ்ந்தான், ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்தான். ராஜாவின் கட்டளை மக்களுடைய தீர்மானம் எப்படி இருந்தாலும் சரி, 6:10 வாசிக்கும்போது ராஜாவின் கட்டளை எப்படி இருந்தாலும் சரி, அவன் என்ன தெரிஞ்சானா, எருசலேமின் நேராக பலகைகள் திறந்திருக்க
தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணான். 3 வேளையும் ஆண்டவர்கிட்ட கதறி அழுதார். தானியேல் 88 வயசில் பாபிலோன் தேசத்தில் வாழும்போது ஒரு உண்மையான மனுஷனாக வாழ்ந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணும்னு நான் எனக்கு கேட்பேன். அது மாத்திரமல்ல, தானியேல் 9:23 வாசித்தோம்னா ஆண்டு சொல்லுவார், எனக்கு மிக பிரியமானன்னு சொல்லுவார். என் பிரியமான மனுஷன்னு சொல்லுவார். அப்படி பிரியமான மனுஷனும் வாழணும், கடவுள் சாட்சியாக இருக்கணும், மகிமை செலுத்தணும். இதுதான் வாழ்க்கை. அந்த உலகத்தை ஒன்றும் நம்ம கொண்டு வந்ததில்லை, கடந்து போக ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. இதை மனதில் வைத்து வாழ்கிற வாழ்க்கை ஆண்டு ரத்தத்தை சம்பாதிச்சு தெரிச்சு அழிவது சித்தமல்ல, அவருடைய காரியமல்ல. ஆண்டோடைய சித்தத்தை நம்ம உட்கொண்ட மக்களாய் சாட்சியுள்ள மக்கள் நீ வாழும்போது தான் கடவுள் நீ ஆசீர்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கமில்லை, சங்கீதம் 128 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கணும் பாக்கியவான், உன் கைகளையும் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டுடன் கருதும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தய செடி உரியமுறை கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீர்ந்து ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீங்கள் பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய். விதத்தில் வாசிக்கவில்லை. அந்த பிள்ளைகள் வாழ்வு செழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் நல்லா யோசித்து பார்த்தேன். அரசாங்க கொள்கைகள் சரியில்லை, மக்கள் நிலைமையும் சரியில்லை, நமக்கும் ஒரு வயசு தாண்டிடுச்சு, நம்ம பிள்ளைகள் காலத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தைன்னு கேட்டால், நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசடி விடுவது போல உன்னோடு கூட இருப்பேன். அந்த வாக்கு ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்து தேற்றி கொண்டு வருகிறார். அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான தம்பி என்னை ரொம்ப அவசரப்படி கூப்பிட்டார். எந்த ஊருன்னு தெரியாது, எங்கள் ஊருக்கு வரணும் ஐயா, எங்கள் ஊருக்கு வரணும்னு கூப்பிட்டார். நான் எங்கேன்னு தெரியல, நாகூருக்கு முன்னாடி உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து தான் பார்த்தேன். உங்கள் சபையை பார்த்தோன்னே சரி பரவாயில்ல, சந்தோஷம். அது மாத்திரம் இந்த 6 வாலிப வயசில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆலயம் கட்டப்படணும், ஆலயம் கட்ட வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கணும். ஏன்னா வயசு சின்ன வயசு இல்லை, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு இல்லை, அதான் வாலிப வயசு இல்லை. அப்போ அவர் இருந்தால் தான் சபையை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஆசைப்படுறாங்க. ஆனால் ஆலயங்கள் கட்டப்படணும், அதை ஆண்டவர் விரும்புகிறதா. வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகாய 2:10 வாசிக்கும் போது மலைகளில் சென்று 2:8 மலைகளில் மரங்களை வெட்டி நான் ஆலயத்தை கட்டுங்கள், நான் மகிமைப்படுவேன் அப்படி சொல்கிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது தான் மகிமை வரும். தேவன் ஆலயத்தை கட்டும்போது தான் ஆண்டவர் ஆஸ்வதிக்கப்பட முடியும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்தோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஒரே வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாய் ஆண்டு விரும்பக்கூடிய வாழ்க்கையாக மனுஷன் வாழணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. என்னால் என்ன பிரயோஜனம்? சிலர் சொல்லுவாங்கள்ல, என்னால் என்ன பிரயோஜனம் கேட்பாங்கல்ல. நம்மளால் என்ன பிரயோஜனம்னா, ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கணும், கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். அப்படி வாழ்ந்தால் தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஆண்டு சொன்னார், ஆகாய 1:8 வாசிக்கும் போது, நீ மலைகளில் சென்று மரங்களை வெட்டி என்னை ஆலயத்தை கட்டுங்கள், நான் மகிமைப்படுவேன் ஆண்டு சொன்னார். ஆண்டு மகிமைப்படணும்னு சொன்னால் இதனுடைய ஆலயம் கட்டப்படணும். திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டுச்சு. ரொம்ப ஏழ்மையான மக்கள். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எங்களுக்கு உடல் உழைப்பு தான் தர முடியும், வேறு எந்த காரியம் செய்ய முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லி வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அடுப்பில் பானையில் காப்பி ஓடிக்கிட்டு இருக்கும், காப்பி கொதிச்சிக்கிட்டே இருக்கும், குடிச்சிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10-12 வாலிபத்தம்பி மாதிரி திருமணமே பண்ணலை, ஒழுங்கான கல்யாணத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க. எதுக்குன்னா, ஆலயம் கட்டப்பட்டு நாங்கள் திருமணம் பண்ணால் தான் எங்கள் வாழ்க்கை செழிக்கும். ஆலயம் கட்டமுன்னா இங்கே நான் திருமணத்தை பண்ணின்னு சொன்னால் என் எண்ணங்கள் சிந்தனைகளாக மனைவி மேலே ஆசை வந்துடும், ஆலயத்தை பற்றி கவலை எங்களுக்கு இருக்காது, அதனால் கட்டலாம், திருமணம் பண்ணலைன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வேணும். மனுஷன் வைராக்கியம்னா வாழவே முடியாது. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. தானியேல் 5 வாசிக்கும் போது சாத்திரக்குமே ஆபேத்நேகோ 3 வருஷம் இருக்காங்க, பாபிலோன் அடிமையாக இருக்காங்க. ராஜா என்ன பண்ணுறான், தூரம் அங்கே சமவெளியில் 60 முழ உயரத்தில் 6 முழ அகலத்தில் ஒரு சிலையை உருவாக்குறான். சிலையை உட்காந்து உருவாக்குறது மாத்திரமல்ல, சிலையை எல்லோரும் வணங்கணும்னு சொல்கிறான். எல்லோரும் வணங்க சொல்கிறான். கட்டியக்காரன் வணங்கும்போது நீங்கள் எல்லோரும் வணங்கணும்னு சொல்கிறான்.
அவன் யாரும் வணங்கலை. ஏன் வணங்கலைன்னு சொன்னால் எல்லோரும் வணங்கினாங்க, அந்த 3 பேர் மட்டும் வணங்கலை. ஏன் வணங்கலைன்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, என் தேவனை தப்பு வைக்க வல்லவராக இருக்கார். தேவனுக்கு தப்பு வைக்க வல்லவராக இருக்கார். அவர் எங்களுக்கு தப்பு வைப்பார். தப்பு வைக்காட்டால் கூட பரவாயில்ல, நீ வச்ச சிலையை நாங்கள் வணங்க போகிறதில்ல, பர்த்தன் சிலையை நாங்கள் வணங்க போகிறதுன்னு சொல்லி தானியேல் 3வது வாசித்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். தானியேல் 3வது வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ வைராக்கியமான திட்டம் போடுறான், எவ்வளோ விதமான காரியங்களை போடுறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க ராஜாட்ட ராஜாவே நீ ஒரு சிலையை உருவாக்கிறீங்க, எல்லோரும் வணங்கினாங்க, ஆனால் நீ 3 பேரை அடிமையாக கொண்டு வந்தீங்களே, அந்த 3 பேர் வணங்கலை அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கோபம் வருது. கூப்பிட்டு சொல்ல கேட்குறான், அம்மா வணங்கலை, ஏன் வணங்கலை? நாங்கள் வணங்கலை. அவன் சொல்கிறான், எங்கள் தேவனை விடுவிக்க வல்லவராக இருக்கார், விடுவிக்காட்டாலும் பரவாயில்ல, நீ நிறுத்தி சரியாக நாங்கள் வணங்க போகிறதில்ல. 15, 16, 17 வருஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா தானியேல் 3வது வாசித்து பார்த்தீங்கன்னா வணங்க போகிறதுன்னு சொல்லுவான். ராஜா கோபம் சூளையை சாதாரண சூடாக்கிறத விட பல மடங்கு சூடாக்குறான், 7 பங்கு சூடாக்குறான். சூடாக்கி அவங்களை கட்டி கொண்டு நெருப்பில் போடணும்னு பார்க்கான். அவன் கட்டின இராணுவ வீரர்லாம் உள்ளே போகிறதுக்குள்ள செத்து போகிறாங்க, அவ்வளோ சூடு. ஆனால் 3 பேர் மட்டும் விடுதலையாக தேவசாலாகி ஒரு தேவ மனுஷன் ஒருத்தர் கூட இருந்ததுனால காக்கப்படுறான். ராஜா பார்த்தோன்னு ரொம்ப ஷாக்கு யாருன்னு கேட்கான். எட்டி பார்த்து என்ன சொல்லலாம், இன்னுமா தேவனுடைய தாசரே நீ வெளியே வாங்கன்னு சொல்லலாம். அதுதான் காரணம் கேட்டால், அந்த ஆண்டவரை பார்க்கும்போது, தேவனை சாட்சியை வணங்கும்போது, வைராக்கியம் வாழும்போது தான் அது கடவுளுக்காக வைராக்கியம் வாழ்ந்தோம்னா அதை மாதிரி வேறு எதுவும் உலகத்தில் ஒன்றும் இல்லை. கடவுளுக்குன்னு வைராக்கியம் வாழும்போது அந்த வைராக்கியம் தான் நமக்கு தரணும், அப்படி எண்ணம் வரணும். 2 ராஜாக்கள் 5வது வாசித்து பார்த்தீங்கன்னா சீன நாட்டு படவைகள் போய் இஸ்ரவேல் தேசத்தை போய் நாட்டை கொள்ளையடித்து பிடிச்சி வரும்போது ஒரு சிறுபெண்ணை கையில் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க அடிமையாக. அந்த சிறுபெண்ணு அந்த சீன நாட்டு இராணுவ தளபதி வீட்டில் வேலைக்காரியாக இருப்பாள். வேலைக்காரியாக இருக்கும்போது அந்த வீட்டு எஜமானுக்கு குஷ்டரோகம் வந்த உடனே அவள் சொல்லுவா, ஒரு வார்த்தை சொல்லுவா, என் எஜமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போவாருன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் மூலமாக பெரிய கிருபை கிடைக்கும், சுகம் கிடைக்கும்னு சொல்கிறா. இந்த வார்த்தையை அந்த சேனாதிபதியுடைய மனைவிட்ட சொல்லும்போது மனைவி நாகமான் அந்த மனுஷனை சொல்கிறார். நாகமான் தான் குஷ்டரோகியா படத்தலைவராக இருக்கார். நாகமான் உடனே இந்த ராஜாட்ட சொல்கிறாரு. ராஜா சொல்கிறாரு, சரி நீ போ, நான் இஸ்ரவேல் ராஜாவுக்கு லெட்ரு தரேன்னா. லெட்ரு கொடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, லெட்ரு தரேன், அவங்க உனக்கு அங்கே சுகமனுக்கு வலியுறுத்தலான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் ராஜாவுக்கு லெட்ரு தரேன் இப்போன்னு சொல்லிட்டான். லெட்ரு மொட்டை எழுதியாச்சு. என்ன எழுதியாச்சு, என் நாட்டு தளபதியை நான் அனுப்புகிறேன், நீ அவன் சுகப்படுத்தி அனுப்பு, அவ்வளோதான் சொன்னான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக்கு. என் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கா, என் கூட யுத்தம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கா, என் நாட்டை பிடிக்கிறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கான். அதனால தான் இப்படி கடிதம் எழுதியிருக்கான்னு சொல்லி தன் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறான். கிழித்த உடனே இந்த செய்தியை அந்த தேசத்தில் தீர்க்கதரிசி எலிசா உட்காந்துருக்காரு. இந்த செய்தியை கேட்ட உடனே சொல்கிறாரு, அவர் இங்கே அனுப்புன்னு சொல்கிறாரு. இங்கே அனுப்பு, இஸ்ரவேலே தேவன் ஒருத்தர் உண்டு என்பதை அழிஞ்சுக்கிட்டோம், அனுப்புன்னு சொல்கிறாரு. உடனே அவன் அனுப்பிடுறான். அனுப்புன உடனே அவன் ஒரே மாதிரி சொன்னால் வேறு ஒன்றும் சொல்லலை, யோர்தான் நதியில் போய் 7 தரம் முழுகு அப்படிங்க. 7 தரம் முழுகுங்க, அவ்வளோதான். இவனுக்கு ரொம்ப கோபம் ஆகிடுது. அவன் ஏதோ கிட்ட வந்தால் கொலையடிப்பான், ஏதாவது பாடுவான், கையெல்லாம் தடை விடுவான், ஏதோ மந்திரம் பண்ணுவான், சுகமாக நினச்சேன். இவன் யோர்தான் போய் முழுகச்சு குளிக்க சொல்கிறானே, என் நாட்டு நதிகள் ஆர்பார் தரிபார் நதியோட பெருசான்னு கேட்கான். இந்த வார்த்தை கேட்டு கோவப்பட்ட உடனே அவன் கைகளாக கொடுக்கான்ல மனுஷன். அவன் சொல்கிறான், ஐயா ஒரு பெரிய காரியம் செஞ்சுருப்பீங்க இல்லை, அவன் ஒரு தானே முழுக சொன்னான், முழுகி பாருங்கன்னு சொல்கிறான். இந்த வார்த்தை கேட்ட உடனே சில பேருக்கு புத்தி வராது. ஏன் வராதுன்னா, சொல்லது கேட்க மாட்டாங்க, சாதாரண சின்ன மனுஷன் சொல்லதை கேட்டுருவாங்க. அது கேட்ட உடனே யோதனை முழுகிறான். முழுகின உடனே மாம்சமெல்லாம் சிறுவழியின் மாம்சத்தை போல மாறியது. மாறினோடு சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தேவனே உலகத்தை இல்லைடாங்க. இஸ்ரவேல் ராஜாவை தவிர வேறு ராஜாவே தேவனே இல்லைங்க.
சொல்லி அவன் போகும்போது இவ்வளோ போனான், 6000 தாள தங்கத்தை கொண்டு போனான், மற்றும் 10 மாதம் கொண்டு போனான், 10 லட்சம் தாளந்து வெள்ளியை கொண்டு போயிருந்தான், இல்லைல்லாமோ கொண்டு போயிருந்தான், ஒன்றுமே வாங்கலை, விடுதலையோடு வந்தான். காரணம் கேட்ட கடவுள் சொல்கிற வார்த்தை அப்படி தான் நடக்கும். லூக்கா 19 வாசிக்கும் போது ஆண்டவர் எரிகி வந்து எரிசிலையும் போய்கிட்டு இருக்காரு. குருடை உட்காந்துருக்கான், பரிதிமை குருடை உட்காந்துருக்கான். வாரமாக ஆண்டவர் போகும்போது வாரம் இப்போ நம்மளை உள்ள குடும் ட்ரம் அடித்து கூப்பிட்டீங்கல்ல, சத்தத்தை கேட்டிருப்பாங்கல்ல, யாரடா போகிறான்னு கேட்டிருப்பாங்கல்ல, அதை மாதிரி அந்த கேட்குறான், யாரடா? நசரேயன் இயேசு போகிறாரு. நசரேயன் இயேசு போகிறாருன்னு சொன்ன உடனே என்ன சொல்ல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குன்னு கதறுதான். வார்த்தை கேட்டு சீசர்லாம் அலட்சியப்பட்டு அமைதியாரு, நீ அமைதியாருங்க. ஆனால் சத்தம் ஆண்டுட்டு காதில் விழுது. ஆண்டுன்னு சொல்லார், அவனை அழைச்சிட்டு வாங்கார். யார் கூப்பிடான்னு கேட்கும்போது அவங்க யார் சொல்கிறாங்க, ஐயா ஒரு குருடை உட்காந்துருக்கான், ஏதோ சத்தம் போடுறான்னு சொன்ன உடனே அவனை அழைச்சிட்டு வான்னு சொல்கிறாரு. அழைச்சிட்டு வான்னு சொன்ன உடனே மேல் வசதான் தூக்கி தூர போடுறான், தூக்கி போட்டு ஓடுறான், போட்டு ஆண்டுடைய பாதத்தில் விடுறான். ஒன்று ஆண்டு கேட்காரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டான்னு கேட்காரு, உனக்கு என்ன செய்யணும்னு காத்திருக்கேன்னு கேட்காரு. அவன் சொன்னான், ஐயா நான் பார்வையிடனே, ஐயா பார்வையிடனே, குருடனாக இருக்கிறனே, என்னை பார்க்க முடியல, கதறி அழுறான். வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லையா, ஏதோ ஒரு கஷ்டமா, அவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு கரம் வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரன் தான் வந்து ஜெபம் பண்ணணும், அவங்க வரணும், இவங்க இல்லை. உன் விசுவாசம் பிணியாளி ரட்சிக்கும். எவ்வளோ உருக்கத்தோட பாரத்தோட ஜெபம் பண்ணுறீங்களோ, உன் கண்ணீர் காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். வேறு தாய் பார்க்க மாட்டாங்க, புருஷன் பார்க்க மாட்டான், பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்க. உன்னை கண்ணீரை கண்டவனுக்கு விடுதலை தந்து உன்னை ஆஸ்வதிக்கிற கர்த்தர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அதை மட்டும் மனசில் வச்சு வாழுங்க. இதுதான் வாழ்க்கையுடைய அவங்க வாழும். அது மாத்திரம் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் பரிசுத்தமாக வாழணும். கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, கடவுளுக்கு தேவனை தேடக்கூடிய வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக மனுஷன் வாழணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, உபாம 7:15 வாசிப்பதுனா, எகிப்திற்கு வர பண்ணிய கொடிய ரோகங்கள் ஒன்றே அணுகுவதில்லை. ஆனால் அணுக விட மாட்டார் ஆண்டவர். நீ கடவுளுக்கு பிரியமாக வாழ்வாயானா, கடவுள் சாட்சியை நீ வாழ்வையானா, எகிப்திற்கு வர பண்ணிய கொடிய ரோகம் ஒன்றுவே உன்னை அணுகாது. காரணம் கேட்டால் மாதேவன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தவன் கூட இருப்பார், எப்பவும் கூட இருப்பார். நீ மறக்கவே வேண்டாம். ஏழையாக இருக்கும், அப்படி இருக்கும் அது நினைக்காத. அந்த கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், வெட்டாத நீரூற்று ஒன்று தருவார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தரோட கிருபை தான். அந்த வாழ்க்கையில் நினச்சி நீ கண்ணீரோடு வாழும்போது கர்த்தர் உன்னை எல்லா நிலையிலும் வழிபடுத்துவார். ஆனால் ஒரு வைராக்கியமான வாழ்க்கை. எஸ்தரை போல, எஸ்தர் 127 நாடுகளுக்கு அதிபதியாக இருந்த அகேசர் ராஜா காலத்தில் ராஜாத்தியாக வாழ்ந்தா. அப்புறம் அடிமை பெண் சரி, ஜனங்களாம் அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடிமை பெண். அங்கே ஒரு மனுஷன் துஷ்டம் இருக்கான், ஆமான். நிறைய திருச்சபையில் ஆமான் தான் நிறையா இருக்கான், துஷ்டம் தான் நிறையா இருக்கான். சபையை கெடுக்கிறதுக்கு, சபைக்கு விரோதமான காரியங்கள் செய்யுதுக்குன்னு ஆமான் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதை மனசில் வைக்கக்கூடாது. ஆனால் அங்கே ஒரு நீதிமான் ஒருத்தர் இருந்தார்ல, முருதக்காய் ஒரு நீதிமான் ஒருத்தர் இருந்தார்ல. நீதிமான் என்ன சொன்னார், சிறு ஜனங்களுக்கு விரோதமாக கட்டளை போடும்போது, திட்டங்களை போடும்போது அவன் கதறி அழுதான், ரெட்டு உடுத்தி சாம்பலில் புரடுறான், அழுகுறான். அவன் அழுறான்னு சொன்ன உடனே அவன் எடுத்து வளர்த்த மகள் அத்சாலேன்னு போட்டு எஸ்தர். அவளுக்கு தெரிஞ்ச உடனே ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அனுப்புகிறான். அவன் உடுத்தவே இல்லை, உடுத்தவே மாட்ட முடியாதுன்ட்டான். காரணம் கேட்டால், என் ஜனங்கள் அடிமையாக வாடும்போது, என் ஜனங்கள் வேதனையில் வாடும்போது எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, என் ஜனங்கள் கண்ணீரோடு வாடும்போது எனக்கு இப்படிப்பட்ட காரியம் தேவையா சொல்லி கதறி அழுதான். அது மாத்திரமல்ல, அவன் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். எஸ்தர் 4:17 வாசி பார்த்தீங்கன்னா, நீ இந்த காலத்தில் 4:17 இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானா இஸ்ரவேல் ரட்சிப்பு வேறு வழியாக வரும். நீ தப்ப முடியாதுன்னு சொல்லிட்டான். தகப்பன் நீ தப்ப முடியாதுன்னா, ஆனால் பாரப்பட்டு முழங்கால் நின்று ஜெபிப்பாயானா. நான் காலையில் கிளம்பும்போது எங்கள் வீட்டில் ஒரு அம்மா ஜெபம் வருவாங்க. டெய்லி காலையில் சாயந்தரம் இருப்பாங்க. அந்த அம்மாவுடைய மகள் வந்து என் வீட்டுக்காரிக்கு துணையாக இப்போ கூட இருப்பாள். அவளுக்கு புருஷன் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டான், சின்ன பிள்ளை. அந்த மகனுடைய தாய் வந்து ஒரு நல்ல விசுவாசமுள்ள சரி. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது
மரியாள் தன்னை விட்டு ஈடுபட நல்லவங்க வாழ்க்கை தெரிந்து கெடுத்தாய். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நெடுமுழங்க நிற்பாங்க. நெடுமுழங்க அப்படியே நிற்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வெளியே போகிறேன்னு தெரிஞ்ச உடனே அப்படி வருவாங்க, தண்ணி கொண்டு வருவாங்க, தண்ணி மேலே தெளிப்பாங்க, சிலுவை போடுவாங்க. சிலுவை போட்டு, ஐயா வாயின் வார்த்தையில் காத்துக்கோங்க ஐயா, தவறான வார்த்தை பேசிடாதீங்க, யார்கிட்டையும் கோவப்படாதீங்க, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு மகிமை நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, நீ பேசுகிற வார்த்தைகள் கடவுளுக்கு பிரியமான வார்த்தைகள் இருக்கணும். நீ பாடுற பாட்டு கடவுளை கனப்படுத்தக்கூடிய பாட்டாக இருக்கணும், மகிமை கொடுக்க பாட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட இந்த வேலை செய்தாங்க. அம்மா நான் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போகிறேன், 3 கூட்டம் பேச போகிறேம்மா அப்படின்னு. கடவுள் கூட இருப்பார் ஐயா, கடவுள் கூட இருப்பார், வழி நடத்துவான்னு சொன்னாங்க. நான் பாரத்தோடு நம்ம பார்த்தாங்க. எதை குறித்து பாரப்படாதீங்க, உலகம் அப்படி தான் இருக்கும். ஆண்டவரே உண்மையாக வாழ்ந்த மனுஷனுக்கு இத்தப்பட்ட பாடுகளை கொடுத்தாங்க. அவர்கிட்ட சீடர்லே யூதாஸ் தான் காட்டி கொடுத்த மனுஷனாக இருந்தான். அவன் தான் 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான். வேதத்தில் வாசிக்க மத்தேயு 26:15 வாசி பாருங்கள். மத்தேயு 26:15 வாசி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கேன். என்ன கொடுப்பேன்னு கேட்டான்ல, நான் அவருக்கு காட்டி கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்னு கேட்டான்ல, 30 வெள்ளிக்காசு கொடுக்கேன்னாங்க. 30 வெள்ளிக்காசை எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும், அந்த குடும்பம் 30 வெள்ளிக்காசில் வாழ முடியும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு கொண்டு போயிட்டான். 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்க முடியலை, வாழ வைக்கலை. குற்றமில்லா காரியம் இல்லை, குற்றமில்லை. நீ குற்றம் பண்ணிட்டு போன்னு சொன்னால் உன் மனசாட்சி தூங்க விடாது. நீ தப்பு பண்ணிட்டு போயிருப்பா உன் மனசாட்சி தாங்கவே தாங்காது. என்ன பண்ணான், தேவாலயத்துக்கு போகிறான், அங்கே உள்ளே வர முடியல, அங்கே நிற்கிறான். நெட்டு பிரதான ஆசாரி எல்லாம் உட்காந்துருக்காங்க. குற்றம் ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேங்க, அது எனக்கு உங்கள் பாடுன்றாங்க, உன் பாடுடான்றாங்க. அவன் சொல்கிறான், குற்றம் ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி காசை விட்டெறிஞ்சிட்டான். உள்ள விட்டெறிஞ்சிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், நாண்டோடு போய் செத்துட்டான். அந்த எஸ்லேமே நான் 3 தடவை போயிருந்தேன் அந்த இடத்துக்கு. பிரதர் மோகன்சி என்னை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அந்த இடத்துல பாருங்கள், வருஷத்தில் ஒரு நாள், அந்த நாளைக்கு இன்னைக்கு கதறுவான், கதறல் சத்தம் கேட்குமா, குற்றம ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றம ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி கதறுமா, சத்தம் அப்படியே கதறுமா. அவன் மனைவி பிள்ளைகள் ரோட்டுக்கு வர முடியல வருங்காலத்தில். ஏன் வர முடியல, குற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்த பிள்ளை பொண்டாட்டி போகிறவர், குற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்த பிள்ளைகள் போது சொல்லி எல்லோரும் சாபமாக பார்ப்பாங்க. வரலாறு சொல்லுறது தான். அதனால் பாவம் பண்ணிவிட்டு மனுஷன் சந்தோஷமாக வாழ முடியாது. உனக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படாத, உன் பாரத்தை கடவுள் மேலே வை. உன் கண்ணீரை காண்க தெய்வம் ஒருத்தர் உண்டு உலகத்தில், வேதனை எதுக்கு தெய்வம் ஒருத்தர் ஒன்றுனா இயேசு மாத்திரம் தான். உலகத்தில் எந்த அரசியல்வாதியும் பண்ண மாட்டான், எந்த விதமும் செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டுக்கு தெரியும், உன் பாரத்தை உன் கண்ணீரை கண்டக்கு தெய்வம் உன் வாழ்க்கையில் விடுதலை தருவார். விடுதலை தரும் மாத்திரமல்ல பெரிய லட்சியமே உன் ஆண்டையில் கட்டளை தருவார். லட்சியமே கட்டளையிட்டு தந்து இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகப்பட கிருபை ஆண்டவர்களுக்கு தருவார். இதுதான் ஆண்டோட கிருபை. அவனோட வார்த்தை இதுதான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ போவாயானா, நீ வாழ்க்கையில் வேதத்தில் வாசிக்கும் இல்லை, யோவான் 14 வேதத்தை வாசிக்கும் போது 1, 2, 3 வசனம் வாசிக்கும் போது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டு அநேக வாசல்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆண்டு சொன்னார்ல, அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண கர்த்தர் உண்மையாகவே உன்னை ஆயத்தப்படுத்தி குடும்பத்தை ஆஸ்வதித்து உன்னை வாழ வைப்பார். அவர் தெரியும், என் பிள்ளைக்கு இது தேவைன்னு தெரியும். நீ வருத்தப்படவே வேண்டாம், நாளை திருத்து கவலைப்படாத, நாளை காரியத்தை குறித்து வேதனைப்படாத. உனக்கு இன்னது தேவை, இன்னது அறிஞ்சிருக்கணும்னு சொல்லி அவனுக்கு தெரியும். உன் செம்மையான வழியில் நேர்மையான வழியில் நடத்துவார். நீ நேர்மையாய் வாழ்ந்து உண்மையாய் வாழ்வாய், ஆனால் கடவுள் ஒன்று விட்டு விலகவே மாட்டார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படி எந்த ஆயுதத்தையும் நான் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லுவார்ல, உனக்கு விரோதமாக எந்த ஆயுதத்தையும் வாய்க்கிறது பண்ணுவேன்னு சொன்னார். மோசே மனுஷன் பாருங்கள், மோசே மனுஷன் எகிப்தில் பிறந்தான். யாத்திரா முதல் அதிகாரத்தை வாசிப்பது எகிப்தில் பிறந்தான். இஸ்ரேல் ஜனங்கள் பழகி பெருகிட்டாங்க. ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம், பார்வனுக்கு ரொம்ப வருத்தம். ஜனங்களை அப்படியே விட்டு பெருகிட்டாங்க. நாளைக்கு ஒரு யுத்தம் வந்தால் ஜனம் நமக்கு வித்தியாசமாக மாறிடுவாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் கொண்டுட சொல்கிறான், மருத்துவச்சி சொல்லி சொல்கிறான். அங்கே 2 மருத்துவச்சி இருந்தாளுங்க, எபிரேய தேச மருத்துவச்சி, சீவாள் பூவாள்னு சொல்லி 2 மருத்துவச்சி இருந்தாளுங்க. அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க அந்த தப்பை செய்யலை.
ஏன் செய்யலைன்னா பாவம் இல்லை, குழந்தைய வந்து கொல்றது பாவம் இல்லை, ஆனால் சுகப்பிரசவம் ஆயிடுது. அவன் பாருன்னு கேட்கான். அவர் சட்டம் போட்டனே மீறிட்டீங்கன்னு கேட்கும்போது, ஐயா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, எகிப்திய ஸ்திரீகள் எபிரேய ஸ்திரீகள் இல்லை, பலமுள்ளவங்க, மனையிலேருந்து உட்காதுக்கு முன்னாலே பிரசவம் ஆகிடும். இவன் சிசரியன், அப்போ ஏதோ யாருகளும் சிசரியன் தான், பிரசவம் சிசரியன் தான். ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள் ஆகிடுச்சு. அவன் சொல்கிறான் மனையில் உட்காந்துடும் ஆட்டோமேட்டிக்காக பிரசவம் ஆகிடுது. அவனும் சொல்கிறான் அவன் ரொம்ப வேகம், பிறக்கிற ஆண் பிள்ளைகள் நதியில் போடுறாங்க, பிறக்கிற பிள்ளைலாம் நதியில் போடுறாங்க. அதனால் பூவால் சீவாளோட குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்ல. நீ கடவுளுக்கு வாழும்போது, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, கடவுளையும் சார்ந்து வாழும்போது, நீ கடவுளுக்கு வைராக்கியமாக வாழும்போது ஒரு ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கடவுளுக்கு நீ சாட்சியாக வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் பணம் ஒரு மனுஷனை காப்பாற்றாது, ஆடை அலங்காரம் ஒரு மனுஷனை காப்பாற்றாது, சாப்பாடு ஒரு மனுஷனை காப்பாற்றாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை நீ வாழ்வாயினா அதையே காப்பாற்றும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, நீதிமொழிகள் 10:15 வாசி பார்த்தீங்கன்னா, 10:22 வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைன்னா ஆண்டவர் மாத்திரம் தர முடியும், ஒருத்தரும் தர முடியாது. என்ன வேணும் தர முடியாது, எத்தனை வேணாலும் தர முடியும், ஒன்றும் தர முடியாது, ஆண்டவர் தர முடியும். அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ மோசே பிறந்துட்டான், வளர்ந்துட்டான். அந்த பார்வோன் குமாரத்தை குளிக்க வர்ற ஒரு நாணல் பெட்டி தொங்குது நதியில். உலகத்திலே பெரிய நதி அந்த நதி தான், நைல் நதி தான். 5000 மைலுக்கு மேலே வருதான், 5000 மைலுக்கு மேலே எத்தனையோ தேசங்கள் கடந்து போகுதான். அந்த நாணல் மோசே எந்த நாணல் பெட்டி எந்த இடத்துல ஒதுங்கிச்சோ அந்த இடத்துலாம் போய் பார்த்தோம், அந்த செடிகளெல்லாம் போய் பார்த்தோம். அந்த பெட்டி எடுத்து சொல்கிறா, தாதிமார் தூக்கிட்டு வந்து கொடுக்காங்க. பெட்டி திறந்த பிள்ளை அழுவுது. உடனே நினச்சது எபிரிய பிள்ளை. நம்ம ராஜா போட்ட பனிஷ்மெண்ட்டால் இந்த குழந்தை சாகடிக்கிறதுக்காக பண்ண தீர்மானம் நினச்சது. குழந்தை எடுத்துக்கிட்டு வளர்க்கா. அவள் தமைக்கு மிரியாம் கூட அங்கே பக்கம் நிற்கிறா. என்ன சொல்கிறா, ஐயா இந்த குழந்தைய வைக்கிறதுக்கு யாராவது தாய் வேணுமான்னு கேட்கா. கொண்டு வான்னு சொன்ன உடனே மோசே தாயே கூட்டு வராவா, தாயே தான் கூட்டு வரா. அவள் சொல்கிறா, பாருங்கம்மா சொல்ல, அந்த குழந்தை எனக்கு வளர்த்திட்டு உனக்கு சம்பளம் தரேங்க. வளர்ந்து மோசே பெரியனாவா, நதியிலேருந்து எடுத்து வச்சு மோசேன்னு பேர் வைக்கா. பேர் வச்சு வளர்க்கா. அங்கே இருக்கும்போது திருமணம் பண்ணியிருக்கலாம்ல, 30 வயசு மேலே தான் வெளியே போகிறான். அங்கே திருமணம் பண்ணியிருக்கலாம்ல, திருமணம் பண்ணியிருப்பான். அந்த எவரே சரியாக ஒரு திருமணம் பண்ணி குழந்தைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே குடியிருக்கும்போது தான் ஜனங்களை பார்க்கலாம் வெளியே வரான். எபிரேய ஒருத்தனும் எகிப்திய எபிரேய ஒருத்தனை எகிப்தியன் அடிக்கிறான். இந்த காட்சியை பார்த்து யார் இல்லைன்னு பார்த்து எகிப்தியனை கொன்னுட்டு மணலில் புதைச்சிட்டு போயிடுறான். அடுத்த நாள் பார்க்கான், தன் ஜனங்களே சண்டை போடுறாங்க. இந்த காட்சியை பார்த்தோன்னு ரொம்ப வேதனை. எப்பா உங்களுக்கு தான் இத்தனை பாடுபடுறேன், உங்களுக்கு தான் இத்தனை வேதனைப்படுறேன், உனக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி அநியாயஞ்சவனை பார்த்து தள்ளி விட்டு போடா அப்படின்னு சொல்லி சத்தப்படுறான். அவன் உடனே சொல்கிறான், நீ அந்த எகிப்திய நேரத்தை கொன்னிட்டியே, அது மாதிரி என்ன கொல்லான்னு நினைக்கியோ. அந்த வார்த்தையை சொன்ன உடனே வார்த்தை ராஜாவுக்கு போயிடுது. ஒன்று மோசையை கொல்ல நினைக்கான். மோசை அங்கேருந்து தப்பிச்சு தான் வெளியே போயிடுறான். தப்பிச்சு வெளியே போகும்போது தான் அந்த எத்தியோப்பியா அந்த நாட்டுடைய பிரதனாசாரியனுடைய வீட்டில் போய் தான் திருமணம் பண்ணுறான். திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் தான் மோசையுடைய கூட பிறந்த அண்ணன் ஆரோன், அக்கா மிரியாம் ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த எத்தியோப்பிய ஸ்திரீ கல்யாணம் பண்ணியிருந்தான்ல, அதை வச்சுட்டு மோசே கல்யாணம் பண்ண எத்தியோப்பிய ஸ்திரீ நிறுத்தமாக கோபம் கொண்டாங்க. நீ யோக்கியமா, நீ உண்மையா, நீ மற்றவங்க தான் குறை சொல்கிறாங்க. அன்றைக்கி உடனே குறை சொல்லிடுவாங்க. நீ யோக்கியமாக வாழ்ந்துட்டியா, நீ உண்மையாக வாழ்ந்துட்டியா, உன்னை பார்த்தா எங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா. எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பார்த்து சில பேர் என் காதலே உலக இருப்பாங்க, இவங்க வாழ்ந்த வாழ்க்கை தெரியாதா, இவருக்கு கஷ்டப்பட்டு எங்களுக்கு தெரியாதா, இவர் இந்த கேப்பைக்கும் குருந்தவலி கருதுக்கும் சோளத்துக்கும் கஷ்டப்பட்டு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் எப்படியோ வச்சுருந்தோம், என்று சாப்பாடு இல்லாமல் தான் வாழ்ந்தோம், ஒன்றும் இல்லாமல் தான் வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ வைத்திருக்காரு. அது கடவுளுடைய கிருபை. மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது, கடவுளுடைய கிருபை தான். மனுஷனை யாரும் மாற்ற முடியாது. இப்படி வாழ்வோம் வளர்வோம் நினச்சி பார்த்தோமா, நினைக்கவே முடியாது. கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய தீர்மானத்தின்படி தான் ஆண்டவர் நம்ம நடத்துவார். அதை மனதில் வைத்து அவங்க எல்லாமே பேசுகிறாங்க.
ஆனால் மோசே வருத்தப்படலை. ஆனால் ஆண்டவர் பார்க்கார்ல. ஒருவேளை ஒன்று யாராவது கேவலமாக பேசிட்டாங்க, கேவலமாக பேசிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்தோடு அவனை ஆதரிப்பார். கடவுள் தான் பார்க்காரு. உடனே ஆண்டவருக்கு ரொம்ப கோபம். மிரியாமையும் ஆரோனையும் கூப்பிட்றாரு, வாங்கடான்னு கூப்பிட்றாரு. வேதத்தில் வாசிக்கும் இன்னும் 12ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு மனுஷனாக இருந்தால் இப்படிலாம் வாழ்வாங்க. ஆனால் என் தாசனாகி மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. வேதத்தில் வாசிக்காமல் இன்னும் 12:7 எடுத்து வாசிக்கும் போது என் தாசனாகி மோசை அப்படிப்பட்டவன் வெல்ல வீட்டிலிங்கும் உண்மையுள்ளவன். அதுதான் சாட்சி கேட்கணும் ஆண்டுகிட்ட. எப்படி நான் அதை தான் இப்போ யார் என்ன பேச வருத்தப்பட காரணம் கேட்டால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற வேண்டாம். ஆனால் ஆண்டவர் பார்ப்பார்ல. ஆண்டவர் நமக்கு பிரியமாக வாழும்போது, கடவுள் சாட்சியாக வாழும்போது, கடவுளை மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது, கடவுளுடைய ராட்சியம் கட்டப்படும் சொல்லி எண்ணத்தை நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்மளை ஒன்றாலும் கைவிடவே மாட்டார். தெய்வம் உண்மை உள்ளவரையா. நல்லா ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தாள். சாதாரண கிராமம், ரொம்ப கிராமம். நான் படிக்க காலத்தில் கரண்ட்டு கிடையாது, ஊரில் பஸ்ஸு கிடையாது. 2.5 கிலோமீட்டர் தினம் நடக்கணும் இந்த ஊருக்கு போகிறதுக்காக. 5 கிலோமீட்டர் டெய்லி நடக்கணும். அப் அண்ட் டவுன் 5 கிலோமீட்டர் நடக்கணும். சாப்பாடு இருக்காது. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டம். எங்கள் ஐயா ஸ்ரீலங்காவில் வாழ்ந்த மனுஷன், ரப்பர் தோட்டத்தில் வாழ்ந்த மனுஷன். அந்த ஃபாரினர்ஸோட வெள்ளக்காரங்களோட இருந்து சுத்தமாக வாழ்ந்து இங்கே ஒரு தொழில் செய்ய தெரியாது. இருக்க இடங்களெல்லாம் விற்று ஈனக்கறித்தான் சாப்பிட்டார். ஒன்றுமே கிடையாது. கடைசி கொஞ்சம் நாளாக இருந்தது. அதை கூட வெறும் 700 ரூபாய்க்கு. இன்றைக்கி அது 7 கோடிக்கு போயிடும். 700 ரூபாய்க்கு விற்று கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டார். அவ்வளோ கஷ்டம். ஒன்றுமே இல்லை. என் தாய் வேதத்தில் வாசிக்கும்ல, நீதிமொழிகள் 31:10 வாசித்தீங்கன்னா, குணசனை ஸ்ரீ கண்டுபிடிப்பன் யார், வேலை முத்துக்களை பால் கோயிருந்தது, விலை இருந்த முத்து. என் தாய் ஜெபிக்கூடிய மகள், அந்த சமூகத்துக்கு காத்திருக்கக்கூடிய மகள். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, நல்ல சாப்பாடு கொடுக்க முடியாது. பண்டிகை நாட்களில் தான் அரிசி சாதம், மற்றெல்லாம் களி, கேப்பை, கூழ் ஒன்றுமே இருக்காது. யாராவது இட்லி தோசை கொடுத்தாங்கன்னா பாக்கெட்டை வச்சுக்குவான், சாப்பிடுவோம். அவ்வளோ ஆசை சாப்பாட்டுக்கு, அவ்வளோ கஷ்டம். ஆனால் இன்றைக்கி ராஜாக்களும் ஆசனர்களும் சாதாரண மனுஷன் இல்லை, நம்ம மனுஷன் இல்லை. நினச்சி நான் பார்ப்பேன், எங்கேயே பிறந்து எப்படியோ வாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்து. நாங்கள் 4 பிரதர்ஸு, ஒரு ஏஜ் ஃபேமிலி தான். எங்கள் வீட்டில் 150 பேர் சாப்பிட்ற இன்றைக்கி ஒரே கிச்சன் தான். எங்கள் வீட்டில் 13-14 பேர் சமையலுக்கு ஆள் இருக்காங்க. கால் வதிக்கும் தேசம் சொந்த மாதிரி தெருவே எங்கள் தெருவு தான். ஒன்றும் நினைக்க போகிறதில்லை. மெட்ராஸில் எனக்கு 6 அடி நிலம் வெறும் கிடையாது. அவன் ஆண்டருக்கு கொடுக்க ஏக்கர் கணக்கா. கடவுளுடைய கிருபை தான். கடவுள் கிருபை தாங்கி வழிநடத்தி, ஒன்றுமில்லாமல் நம்ம வழிநடத்தி பாதுகாத்து, நல்ல பிள்ளைகளை தந்து, ஒரு சாட்சியுள்ள குடும்பத்தை தந்து, கடவுள் நேசிக்கூடி கொடுப்பதை தந்து, வேதத்தில் வாசித்தீங்கன்னா சங்கீதம் 16:8 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எடுக்க முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னோட வலது வாசி இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கையை தந்து அவர் பாதுகாத்தாருன்னா ஒரு சாதாரண காரியம் இல்லை. நினச்சே பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் யார் கை நீட்டி சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஆண்டவர் நடத்துகிறாரு. நடத்தி பாதுகாத்து ஒரு பெருமையை கொடுத்து, பெருமை இல்லை, அது பெருமளுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். தாழ்வு கிருபை அளிக்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கை தந்து, ஒரு பசி இல்லாத வாழ்க்கை, ஒரு ஆசையான வாழ்க்கை தந்து பாதுகாத்த கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? அந்த தெய்வத்துக்கு சாட்சியாக வாழலாம், மகிமையாக வாழலாம் தான் ஒரு வாழ்க்கை தான். அது ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு மகிமையாக இருக்கணும். சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட கிருபை தருவார். ஜெபம் பண்ணலாமா? நாங்கள் ரொம்ப தூரம் போகணும். எல்லோரும் எழும்பலாமா? எழும்பி ஒரு ஆண்டை நோக்கி பார்க்கலாமா? நினச்சி பாருங்கள். என்னோடய கஷ்டப்பட்ட ஆட்கள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ வரமா? நீங்கள் எவ்வளோ நல்லதாக இருக்கீங்க. ஆனால் இன்னும் ஆண்டு உங்களை பெருமைப்படுத்துவார். பிள்ளைகளை கண்கும்ப செழிக்க வைப்பார். நீ ஆண்டுகிட்ட கேட்கணும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. நீ ஜெபிக்கிற ஜெபந்தான். ஒரு இது பேராள் இப்படி ஜெபித்தாலோ
மிரியாம் எப்படி ஜெபிச்சாங்களோ, மரியாள் எப்படி ஜெயித்தாங்களோ, மார்த்தாள் எப்படி ஜெபிச்சாங்களோ, ஜெபிக்கக்கூடிய ஜெபந்தான் குடும்பத்தை ஆண்டவர் மாற்றுவார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்ப்பார். ஆகாரே, நீ எங்கே இருக்கிறான்னு கேட்டு கண்ணீரை துடைச்சார்ல, அதே தெய்வம் இன்றைக்கு உன் கண்ணீரை துடைப்பார். அந்நாளின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? கண்ணீரை பார்ப்பார். பல தொலை, பல கஷ்டத்தில் இருக்கலாம், பல வேதனை இருக்கலாம், கடன் பிரச்சனை, கணவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, பிள்ளைகள் வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி எத்தனையோ நீ ஏங்கிட்டு இருக்கலாம். உன் ஏக்கத்தெல்லாம் ஆண்டு பார்க்காரு. உன் கண்ணீரெல்லாம் பார்த்து உன் வாழ்க்கையில் விடுதலை தந்து இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்களை பெருக பண்ணி உன் வாழ்க்கை வாழ வைப்பார். உன்னை வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவர் தரித்திரமடை செய்வோம் இல்லை, வாழ வைக்கிற தெய்வம். வாழ வைப்பு மாத்திரமில்லை, என்று மாறாதவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, நிச்சயமாக செய்வார். நீ அந்த ஆண்டவர் நினச்சி வாழணும். ஆண்டவர் சாட்சியை வாழ்ந்து ஒரு ஒப்பு கொடுக்கணும். எனக்கு அது இல்லையே, இதெல்லாம் கேட்காத, வெள்ளி என்னுடைய பொண்ணு என்னுடையது, ஆண்டு எடுத்து தருவார். எனக்கு அது இல்லையே, இது ஒன்றுமே கேட்காத, ஆண்டு எல்லா காரியத்தையும் தருவார், எல்லா காரியத்தையும் தருவார். ஒன்று இருதயம் மட்டும் கேடுக்கு பிரியமாக இருக்கணும், சாட்சியுள்ள இருதயமாக இருக்கணும், மகிமை செலுத்தக்கூடிய இருதயமாக இருக்கணும், ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்கக்கூடிய இருதயமாக இருக்கணும். அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நல்ல இருதயத்தை தாங்கப்பா. கணவரை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், திருச்சபை நேசிக்கணும், என் ஆலயம் கட்டப்படணும். என் ஆலயம் கட்டப்படுறதுக்கு நீங்கள் வரங்கி வாங்க. வெள்ளி என்னோட பொண்ணு என்னோட சொன்ன வார்த்தையின்படி தாவீது ராஜா எப்படி ஆசைப்பட்டான். ஆனால் தாவீது ராஜா கையில் ஆண்டவர் கொடுக்கல, சாலமன் கையில் கொடுத்தாரு. அதே போல் சாலமன்கள் எழுமணும், நிறைய சாலமன்கள் எழுமணும். எழுப்பி செபிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியத்தை நடத்தி தருவார். நடத்தி தருவது மாத்திரமல்ல, நீ யார் மேலே கை வச்சாலும் சரி, யார் வேதனையோடும் கண்ணீரோடும் வீட்டுக்கு வரும்போது சரி, நம்மளை யாரையும் அங்கே போய் இங்கே சொல்ல வேண்டாம். நீயே ஒரு தண்ணீர் எடுத்து யோர்தான் நாகமான் எழுதணும் முழுகும்போது எப்படி சரீர பிறவிகளாம் மாறிச்சோ, அதே போல் ஆண்டு இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நீ ஆஸ்வதிங்கப்பா. நீ ஆசிரிக்க தெய்வம், நீ ஆசிரிக்க தெய்வம். வேதத்தில் வாசிக்கமில்ல, 24:1 வாசியனா, இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியம். அதே தெய்வம் இன்றைக்கு உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். உன்னை கண்ணீரை கண்டு வாழ்க்கையில் விடுதலை தந்து பாதுகாக்க போகிறார். அந்த கிருபையை நினைச்சாண்டு கேட்கலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை மாலை விளைக்கான் சம்பத்து. நன்றி ராஜா. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பாருங்கப்பா. ஏழை மகளப்பா, ஏழை பிள்ளைகளப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோட கூட இருப்பேன், உன் சிறையிருப்பை மாற்றுவேன், வியாகுலங்களை விட்டு விலக்குவேன், தருத்தத்தை விட்டு நீக்குவேன். நீ வேதனை எடுக்க மாட்டாய். உன் கண்ணீரை கண்டது மாத்திரமல்ல, நீ இருதயத்தையும் வியாகுலை அறிந்து உனக்கு விடுதலை தருவேன் சொன்ன தெய்வம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. அடியான கொண்டு வந்த பெரிய கிருபைகளுக்கு நன்றி ராஜா. சுத்தமாகபடி நாளையும் ஏற்ற காலத்தில் கட்டப்படுவதற்கு ஏற்ற கிருபையை கட்டடித்தாங்க. முடிந்த வரைக்கும் நாங்கள் உதவியாக இருக்க கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஊழியக்கார பிள்ளைகள் விசேஷமாக காத்துக்கொள்ளுங்க. இந்த மாநாதபடி ஜேம்ஸ்க்காக வருகிறோம், மகனை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து வழி எடுத்துங்க. இயேசு நாமத்தை ஜெயங்கிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.